கடல்ல எப்படி 24 மணி நேரமும் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி தம்பியை சுற்றி அன்பு அலை 24 மணி நேரமும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ணா ஒரு டைகர் பிஸ்கெட். இன்னுமா டைகர் பிஸ்கெட் பாக்கெட்லாம் வாங்குறானுங்களா? ராமானுஜம் இவனா? எப்பரா குறம் மஸ்து பிறந்தவனே. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? என்னடா பண்ற? இதை கொஞ்சம் பிடி. என்ன பாலைய காக்க ஆய் மாதிரி தொடச்சிட்டு இருக்கான்? பால்படிற முகம் ஆயிட்டானே. என்ன மச்சான் எப்பரா இருக்க? இங்க வேணா வா, நடந்துகிட்டே பேசுவோம். வாடா பைக்ல போலாம். மச்சான் நம்ம அண்ணன் கடை தான் மச்சான், வண்டி இங்கே இருக்கட்டும். வா, வீட்டு பக்கத்துல தான். ராஜாவை பார்த்தேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டோட மாப்பிள்ளைய செட்டில் ஆயிடுன்னு சொன்னா. எப்படி மச்சான் இருக்க? மச்சான் எனக்கு என்ன மச்சான் குறை? ஒய்ஃப் பேரு அன்பு, பேருக்கு ஏத்த மாதிரி பேரன்பு. என்னடா 24 ஹவர்ஸும் ரொமான்ஸ் தான் பாத்தீங்க. ஏன்னா நிக்கிற வாடா. சரிடா, ஜாபுக்கு என்ன பண்ற? ஜாபா? அது நான் என்ன சொல்லுவேன் மச்சான், வேலைக்கு என்ன பண்ற? வேலை கிடைக்கணும்லடா. கிடைக்கணுமா? இல்ல மச்சான், வார்த்தை கிடைக்கணும்ல. வார்த்தை இல்ல மச்சான், ஐடி கம்பெனில டீம் லீடரா இருக்கேன். சூப்பரா சூப்பரா. டேய் மச்சான், ஜோசிகாரன்டா. ஜோசிகாரனா? டேய் முதல்ல இது கீழே இருக்குடா. டேய் பால் பாக்கெட்ரா. டேய் இது கையில வச்சு நீ ரொம்ப டபுள் பண்ணி பேசுற. அது தூக்கி போடு வருமா? தூக்கி போடாச்சுல, வா போலாம். டேய் இன்னுமாடா இவனுங்கெல்லாம் நம்பிட்டு இருக்க? 2020 ஓஹோன்னு போகும்னு சொல்லி வகை வகையா போய் சொன்னோம்டா. இவனுங்கெல்லாம் நம்பாதடா. வாங்க 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 மச்சான், இவனை பார்த்தா ஜோசிக்கார மாதிரி இல்லடா, திருடி ஆசமத்துல வளர்க்குற கரடி மாதிரியே இருக்கிறான்டா. பரவாயில்ல வாடா. வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க, உட்கார உட்கார உட்காருங்க. ஆமா, யாருக்கு பார்க்கணும் சொல்லுங்க. ஐயா என் ஃப்ரெண்டுக்கு. எனக்கு இல்ல சாமி, இவனுக்கு தான். டேய் ஃபர்ஸ்ட் அப்படியே பாத்துருவா. எனக்கு இல்ல சாமி, இவனுக்கு தான். அமைதியாரா, ஃபர்ஸ்ட் நீ பாரு. நீ தான்டா பார்க்கணும். இல்லையா ஃபர்ஸ்ட் இவனுக்கு தான். யாருக்கு பார்க்கணும் சொல்லுங்க. ஃப்ரெண்டுக்கு தான் ஐயா. விடுங்க, பாத்துருவோம், விடுங்க. கையை பாருங்க. எது கையெல்லாம்? கயிறு எங்க கையில தானே பாப்பீங்க. அட நீ ஒரு ஆளுப்பா, யாரு கையில இப்பெல்லாம் ரேக் இருக்கு? அது மட்டும் இல்லாம அவன் தொழில் இம்ப்ரூவ் பண்ண என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம சைல நம்மளும் அப்டேட் பண்ணணுமா இல்லையா? அப்டேட்டா? அப்போ வேற எப்படி? கையில எல்லாம் பாக்குறது இல்ல, வாயில தான் பாக்குறது. வாயை திறக்க வாங்க. சாமி வேற லெவல்ல போயிட்டீங்க. டேய் வாயில எப்படி ரேக் இருக்கும்? வாயில அடி, வாயில. சாமி சொல்றாரு, வாய் தரடா. என்ன ஒரு அம்சமான வாய் தம்பி இது. அம்சமான வாயா? இந்த வாய் கொண்ட ஆட்களுக்கு அம்சமான உத்தியோகம் அமையும். உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு புருஷ லட்சணம் தான் உத்தியோகமே. மச்சான் மேல மேல. ஆனா தம்பி எல்லாரும் உட்காந்துட்டு தான் வேலை பார்ப்பாங்க. ஆனா தம்பி நின்னுகிட்டே வேலை பார்ப்பாப்புல. ஐடி எம்ப்ளாயின்னு சொன்னானே. என்னடா? உலக நாயகனே, கண்டங்கள் கண்டு வியக்கும், ஐநாவும் உன்னை அழைக்கும், உலகம் உப்பு போட்டனா? என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு? மேல சொல்லுங்க. மேல சொல்லலாமா? தம்பி உங்க உயர் அதிகாரிக்கு உங்க மேலதான் நம்பிக்கை ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு சும்மா 100 தடவை உங்களை கூப்பிடாம இருக்க மாட்டார. பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டியும் கட்டி. தம்பி ராமானுஜம் என்னங்க அத்தை? தம்பி ராமானுஜம். இதோ வரேங்க அத்தை. எங்க வீட்டில் கூட நான் இந்த வேலை செஞ்சதில்லை. கருமம், பாவடையெல்லாம் தோக்க வேண்டியதா இருக்கு.
டேய் ராமானுஜம் தோ வரேங்க அத்தை. இதுதான் அந்த உயர் அதிகாரியா? இடியட். சாமி நல்லா இருக்கு. இன்னும் வேற ஏதாவது ஒன்று சொல்லு. சொல்லிடுவா. அடாடாடா, என்ன மனுஷன் அவன்? கடல்ல எப்படி 24 மணி நேரமும் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி தம்பியை சுத்தி அன்பு அலை 24 மணி நேரமும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, ஒய்ஃப் பேர் அன்பாச்சு. ஒய்ஃப் பேர் அன்பு. பேருக்கு ஏற்ற மாதிரி பேரன்பு. நில்றி நில்றி சொல்றல, ஓடாத சொன்னா கேளு. இப்போ எங்க போவ? அங்கே நில்லு, சொன்னா கேளு. இதுவும் இல்லையா? என்னடா? ஏண்டா வீட்ல 4 தோசை சுடுறானா கை வலிக்குது கால் வலிக்குதுன்ற, இதே பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு பாயாசம் செஞ்சு தரியா? என்ன வேற லெவல் மச்சான். சாமி தான் சொல்றேன். வேலை சொல்லுங்க தம்பி, உங்க உத்தியோகத்துல கடைமட்ட தொழிலாளி கூட எந்த வேலை ஆகும்னாலும் உங்களை நம்பிதான் நிப்பாப்ல. இது யாரு புதுசா? டேய் என்னடா சொல்லு. அப்பா அப்பா கக்கா போயிட்டு வந்துட்டப்பா, வந்து கழுவி விடுங்கப்பா. இந்த வீட்டில் எல்லாத்தையும் நானே கழுவ வேண்டியிருக்கு. அப்பா அப்பா ஆய் கழுவி விடுப்பா. டேய், சின்ன வயசா இருக்கும்போது கழுவி விட்டேன், எருமை கடை மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ வந்து கழுவி விடுன்ற. அப்பா அப்படியே ஒன்று வச்சேன்னு வை. அப்பா ஈ கழிக்குதுப்பா. போன்றல நீ வாடா. அப்பா இருக்கு தம்பி. ஏன் டேய் இருடா கேப்போம். அட என்ன தம்பி நீங்க? சரி 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 வாயை மூடிட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுற? வாயை மூடுங்க சாமி. வாயை நல்லா மூடுறா மூடுறா. என்னடா இது? வாயை மூடி தொலையடா குரங்கு. சாமி வாயை மூடலாமே. மூடுங்க தம்பி. படுத்துறீங்க. மூடுமே மூடுமா. இருப்பா ஒரே நிமிஷம். தம்பி 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 பயப்படாதீங்க. இப்படி அடிக்கடி நடக்கும். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? தச்சனையை போட்டுட்டு வீட்டுக்கு போங்க. வாய் தானா முடிக்கும். நம்புங்க போங்க. அப்படியா சாமி? சரியாயிருமா சாமி? சரியாயிடு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரியாயிருமா? எல்லாம் சரியாயிரு வாடா. தம்பி தச்சனா கவலைப்படா கவலைப்படாமா. கொடுங்க. மேலே எடுத்து கொடுக்குறீங்களா? அதுக்கு என்ன ஏஞ்சிரும் வாங்க. கொடுங்க தம்பி. தம்பி தச்சனை வாயில இல்லை, கையிலே கொடுங்க. தம்பி 8ஆம் மத்த சனி வந்தாலே தான் உள்ளே போகாது சாமி. தம்பி என்ன இந்த பக்கம்? ஓ இமேஜினேஷனா? சொல்லுங்க. யோ என்னையா நீயும் பொண்டாடி பாவாடிக்கு நாடா தச்சிட்டு இருக்க? சே எது என்னன்னா அவனை மாதிரி நினைச்சியா? இது ஒன்றும் என் பொண்டாட்டி போடலாம் கிடையாது. என் மாமியார் போட சைஸை பத்தியா? அத்தா வாடா ஜனாதிபதி போச்சு. ஓ போங்கடா வாடா. ஆனா இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு நினைக்கல மச்சான். சந்தோஷமா இருடா.
இவங்கிட்ட வேறு நம்ம கதையை சொல்லிட்டோம். யூடியூப்பில் வீடியோ எடுத்து லைட் ஹவுஸில் வீடியோ போட்டுருவானோ பார்க்குறானே. ஆச்சா டேய் அங்க வாயை பொளந்துட்டு எவ்வளோடா பார்த்துட்டு இருக்க உன்ன? அம்மா